உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் தானே. நீங்க என்ன யோகியத்தில் இருக்கீங்க, அதுவும் அசம்பிளியில போய் என்ன பண்றீங்கன்னு உனக்கு தெரியுறது தேவைதானே. அதே வேணாங்கிறீங்க. நீங்க அங்க போய் தூங்குவீங்க, பக்கத்துல இடிச்சுட்டு விளையாடுவீங்க, அங்க போய் டிவியை பார்த்துட்டு இருப்பீங்க. சிறைச்சாலையை கண்டு அஞ்சுகிறவன் அல்ல திமுக காரன். அப்புறம் கக்கூசில் போய் 3 மணி நேரம் உட்காந்து இது அவங்க பேச்சுக்கு இதுக்கு சம்பந்தம். உதாரணத்துக்கு லேட்டஸ்ட் உதாரணம், உன்னை இந்த மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு அதே இந்திரா காந்தி கால சர்க்காரியா கமிஷன் வந்து விடுவிக்கிறதுக்காக காலத்தொட்டு கும்பிடல படம் இருக்கா இல்ல என்னமோ வீடியோவே இருக்கே. இதுதான் அவர்கள். கருணாநிதி தான் திமுக, திமுக தான் கருணாநிதி. நீங்க நல்ல கேள்வி. இன்னைக்கு மிலாடு நபி தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லிம்கள் இதை பார்த்தாவது திருந்தட்டும். நான் உங்க கவனத்துக்காக சொல்றேன். ஒரு பொய்யன், புனை சுருட்டுக்காரன், இவர்களை நம்பியதுதான் இஸ்லாமிய சமூகத்துக்கு வீழ்ச்சி. அதன் வாயிலாக தமிழகத்துக்கு அவர் செய்த பாவம். அவரும் திமுக சபாநாயகர் தான். அவருக்கும் கருணாநிதிக்கு ஆள் என்னன்னு அசம்பிளிக்குள்ள அடிச்சு ஆளை தூக்கி போட்டு அதுல இன்னொருத்த உட்கார்ந்தலாம் தெரியாதா? சின்ன சேர சிவராமன். அது அவங்களுக்கு விளையாட்டு கூட சார். அதனாலதான் அவங்க லைவ் வேணாங்கிறாங்க. நேரலை காட்டினா இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் தெரிஞ்சு போறோம் மக்களுக்கு. முதல் நாள் உட்கார்ந்தோடனே எனக்கு அதிர்ச்சி. நான் வெளிப்படையா சொல்றேன், எனக்கு கொண்டு ரகசியம் இல்லை. அவர் யார் செஞ்சாலும் தவறு சொல்லுங்க. முதல் நாள் சபாநாயகர் நாற்காலில் உட்கார்ந்தோடனே சினிமா பாட்டு பாடினாரு. இவரே இப்படியா, இந்த மற்றவர்கள் எப்படியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை மற்றதெல்லாம் இல்லாம அப்படி இப்படி. கம்யூனிஸ்ட்ல யாருமே அடிமைகள் இல்லை. கருத்து சொல்ல உரிமை உண்டு. அதை பொறுப்போடு அவர்கள் சொல்வதும், அதை பொறுப்போடு ஆளுங்கட்சி கேட்டுக்கொள்வதும், அதற்கு பின்னாலே ஒரு நல்ல முடிவுக்கு வருவதும் தான் நல்லது. அது நாட்டுக்கு அப்படி யோசிக்கணும். நீங்க பேசுறீங்க பகுத்தறிவு, சீர்திருத்தம், சம உரிமை எல்லாம் பேட்டி கூட கட்ட தெரியாத ஒருத்தருடைய பிள்ளையாக பட்டியலிருந்து சேர்ந்தது. அதை கேட்டா உங்களுக்கு இன்னைக்கு கண்ணில் கண்ணீர் வரும். திமுகவில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா ஸ்டாலின் ஏன் ஜெயிக்கல, துரைமுருகன் ஏன் ஜெயிக்கல? அதனால அது இல்ல. திமுக எந்த 23 கட்சி கூட்டணிங்க எங்க அது கூட தெரியல அவங்களுக்கு. 23 கட்சி கூட்டணி ஜெயித்த திமுக இந்த கொழுப்பு எதுக்கு? யாரு துணையும் இல்லாம தனியார் ஜெயிச்சவன் தாவேக்கா, அவன் வேணா சொல்லட்டும். அதுல கொஞ்சம் நியாயம் இருக்கு. கொலவெறி எவ்வளோ கடிச்சு பக்கத்துக்கு போயிடாதீங்க, கடிச்சு வச்சுட்டு போறேன். ஏற்கனவே ஒரு 50 தேர்தல் நின்று ஜெயிச்சுட்டாரு. இது ஒரு பஞ்சாயத்து தேர்தல் ஜெயிக்கிறது கூட வழி இல்லை. இப்போ போய் என்ன கொலையாவது வெறியாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரசின் மூத்த தலைவரான திருச்சி வேலுசாமி அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். சட்டசபையில் ஏற்கனவே நிறைய போட்டு பெரும் பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க சார். முக்கியமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு நேரலையே போடுறீங்க நீங்க அப்படின்ற திமுகவோட ஏவவேலு ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டும் எதனால சார் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அவங்க? யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இருக்கிறதோ, யாரெல்லாம் தவறு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன்லாம் நேரில் இருக்கணும்னு நினைப்பான். உங்களுக்கு ஓட்டு போட்டதால மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் அங்கே என்ன செய்கிறீங்க, எங்களுக்கு பற்றி என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிற என்ன தப்பு இருக்குது? இவனுக்கு பயம் இருக்குது, மடியில் கனம் இருக்குது, அதனால் நேரலை வேணாங்கிறான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. நேரலை வேணும்ல இவன் கேட்கணும். அவனுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, விளையாட்டு பேசுங்க, நீங்களாம் மந்திரி ஆகிட்டு பேசுகிறீங்கல்ல, அவங்கள நீங்கள் மடக்கிறத மக்கள் பார்க்கணுமா வேணாமா? நீங்கள் மடங்கி போகிறீங்க, அதனால இப்போ நேரலை வேணாங்கிறீங்க. பட் இருந்தாலுமே ஏவாவில் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாட்டுக்கு நேரலை போட்டுடுறீங்க சரிங்களா, நாங்கள் ஏதாவது பேசி இல்லை அவங்க ஏதாவது பேசி உடனே அது ரீல்ஸாக போயிடுது, அதுக்கப்புறம் நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறது என்ன யூஸ் அப்படின்னு. அதே யூஸ் என்ன, யூஸே கூடாதுங்கிறது தான் பிரச்சனை. நீ யார்? நீ மக்கள் பிரதிநிதி தானே. நீ செய்கிற ஒவ்வொன்றும் மக்களுக்கு தெரியணும். அது அசம்பிளியில் செய்கிறதே தெரியக்கூடாதா? அப்போ அசம்பிளியிலேயே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தனி வாழ்க்கையில் எவ்வளோ கேவலமான ஆட்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு அர்த்தம். எங்கிட்ட நாங்கள் திறந்த மனசோட இருக்கையா, எங்கிட்ட நேர்மை இருக்கியா, நாங்கள் நடக்கிறத அப்படியே நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லணும். அதை எப்போ சொல்லலையோ இவரிடம் நேர்மை இல்லை, உண்மை இல்லை, வாய்மை இல்லை, அதை தான் அது காட்டுது. பட் இருந்தாலுமே சரி, இப்போ இந்த மாதிரி நேரில் காட்டும்போது ஓகேங்களா, ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தவங்களாகட்டும் இல்லை அமைச்சர்களாகட்டும் அவங்களுடைய மனப்பான்மை என்னங்கிறது வெளிப்பட்டுறதே சார். அதுதானே நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இல்ல சார், அது தாவேக்கா சைடு ஆகட்டும் திமுக சைடு, அதை தாங்க நான் சொல்றேன். நீங்க தாவேக்கா திமுக இருங்க, எந்த கழுதையா வேணாலும் இருங்க, உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் தானே. நீங்க என்ன யோகியத்தில் இருக்கீங்க, அதுவும் அசம்பிளியில போய் என்ன பண்றீங்கன்னு அவனுக்கு தெரியுறது தேவைதானே. அதே வேணாங்கிறீங்க. நீங்க அங்க போய் தூங்குவீங்க, பக்கத்துல இடிச்சுட்டு விளையாடுவீங்க, அங்க போய் டிவியை பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியணும்ல. நீ யோக்கியமா இருக்கிறியா, வெறும் நடிக்கிறியா? இப்ப உண்மை வெளிச்சமாயிருச்சு, அதனால தவிக்கிறாங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது பேசுறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி 3 ஃபைல் என் டேபிளில் இருக்கு ஓகேங்களா, ஆதாரங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு சார். அது உதயநிதி சவாலாக சொல்றாரு, ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு. எப்பவுமே பேசுறது அப்படிதாங்க.
அதாவது பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடைத்தான்னு கம்பன் சொன்னது இவங்களுக்கு தான் பொருந்தும். பேச்சு மட்டும் வீராப்பா பேசுவாங்க. சிறைச்சாலையை கண்டு அஞ்சுகிறவன் நல்ல திமுக காரன். அப்புறம் கக்கூசில் போய் 3 மணி நேரம் உட்காந்த. இது அவங்க பேச்சுக்கு இதுக்கு சம்மந்தம். உதாரணத்துக்கு லேட்டஸ்ட் உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி அவங்க பேசுகிற எல்லாமே இப்படி தான் இருக்கும். நான் கொண்டு வாங்க, நாங்கள் சந்திக்க தயாருமா. கொண்டு வந்தா ஐயா சாமி ஐயா இப்படி பண்ணுறீங்கம்மா. இந்திரா காந்தி காலை தொட்டு இவங்க தாத்தா கும்பிட்டாரா இல்லையா, அதை மட்டும் பதில் சொல்லுங்க. இந்திரா காந்தியை பற்றி பேசாததா? சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர், இவ்வளெல்லாம் சொல்லிட்டு உன்னை இந்த மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு அதே இந்திரா காந்தி காலில் சர்க்காரியா கமிஷன் வந்து விடுவிக்கிறதுக்காக காலை தொட்டு கும்பிடல. படம் இருக்கா இல்லை இன்னமும் வீடியோவே இருக்கே. இதுதான் அவர்கள். கருணாநிதி தான் திமுக, திமுக தான் கருணாநிதி. அதனால அவங்க பேசுறதெல்லாம் நம்ப. ஆனா அந்த வீடியோ வந்து ஒரிஜினல் வீடியோ இல்ல, அப்படி கருணாநிதியே இல்லன்ற மாதிரிலாம் ஓ, சார். கருணாநிதியே ஒரிஜினல் இல்ல, கரெக்டா தான். அது கருணாநிதி ஒரிஜினல் இல்லை தானே சொல்றாங்க. நம்ம இப்பதாங்க இந்த ஃபேக்கை இதெல்லாம் பண்ண முடியும். அந்த காலத்துல அதெல்லாம் பண்ண முடியாது. அன்னைக்கு அந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பண்ணா நீங்க சொல்றது ரைட்டு. இது பழைய வீடியோ, 30 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த. அப்பதான் இந்த வீடியோ எல்லாம் வந்திருக்கு. வந்த ஆரம்ப காலம் அது. அப்பெல்லாம் பண்ண முடியாது. நல்ல யாரும் ஷூட் பண்ணிட்டாங்க. ஓகே சார். அதே மாதிரி நேற்றுக்கு வந்து சட்டசபையில் முஸ்தபா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது திமுக வந்து 5 முறை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லும் அப்படிங்கும்போது சட்டசபையே ரொம்ப ஒரு சலசலப்பாயிருச்சே சார். என்ன சார் நடந்தது அந்த டைம்ல? அதாவது நீங்க நல்ல கேள்வி. இன்னைக்கு மிலாடு நபி. ஆமா சார். ஆமா. தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்கள் இதை பார்த்தாவது திருந்தட்டும். நான் உங்க கவனத்துக்காக சொல்றேன். எந்த வழக்காக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வழக்காக இருந்தாலும், மகாத்மா காந்தியுடைய கொலை வழக்கில் குற்றவாளி கோட்சேயுடைய தம்பி கோபால் கோட்சே. நாதுராம் கோட்சே தூக்கில் போட்டாங்க. கோபால் கோட்சே ஆயுள் தண்டனை. அவனை அந்த காலத்துக்கு முன்னாலேயே விடுதலை பண்ணது மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் அரசு. ஏன்னு கேட்டா சுப்ரீம் கோர்ட் தண்டனை கொடுத்தாலும் அந்த மாநில அரசுக்கு அந்த உரிமை உண்டு, ரிலீஸ் பண்ணலாம். நான் இப்ப திரும்பி கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு சொல்றீல்ல, ஆதாரப்பூர்வமாக பிடிபட்டானுங்க. மதுரையில தினகரன் ஆபீஸை கொளுத்தி விட்டாங்களா? 3 பத்திரிகையாளங்க செத்தாங்களா கருகி போய்? உங்க பத்திரிகை இவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆதாரத்தோடு பிடிபட்டு ஜெயிலுக்கு போனவங்கள இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே ரிலீஸ் பண்ணாங்களா? அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குல்ல. லீலாவதி அதே மதுரையில் கம்யூனிஸ்ட்காரங்க, அவங்களும் புரிஞ்சுக்கணும். கொன்னாங்களா? அதுக்காக ஜெயிலுக்கு போனவங்கள திரும்பி இவங்க ரிலீஸ் பண்ணாங்களா? சட்டத்தில் இடம் இருக்குல்ல. அதே அவங்க தோழமை எடுத்துங்க. ஏடிஎம்கே தர்மபுரியில் மாணவிகள் பஸ்ஸில் வந்தவங்க கொளுத்தி விட்டாங்களா? அதில் 4-5 பேர் செத்தாங்களா? கொளுத்தி விட்ட வீடியோலாம் வந்துச்சா? அவங்க சிறைக்கு போனாங்களா? ஏடிஎம்கே ஆட்சி வந்து ரிலீஸ் பண்ணாங்களா? இப்படி அது ஆதாரம் இருக்கிறது. யாராக இருந்தாலும் அவர்களை ரிலீஸ் பண்ணுவதற்கு அதிகாரம் சட்ட ரீதியாக மாநில அரசுக்கு உண்டு. மற்றவங்களாம் நான் இதுக்காக திரும்பி சொல்றேன், இவங்களுக்கெல்லாம் ஆதாரத்தோடு பிடிபட்டவர்கள். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் 30-35 பேர் வச்சாங்கல்ல, அதுல பல பேர் சந்தேகத்தின் அடிப்படையே வச்சவங்க. நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரம் வரை கூட 21 பேர் உள்ள இருக்காங்க. அதுல பாட்சா ஒரு ஆள் மட்டும் மேலதான் குற்றவாளின்னு சொன்னாங்க. அவரும் 2 கிட்னியும் பழுதாகி மிக மோசமான நிலைமையில செத்து போயிட்டார் இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால. இன்னொருத்தர் 10 ஆண்டு காலங்கள் 2 கண்ணுமே தெரியாம இருந்து சோறு கூட யாராவது ஊட்டி தான் விடணும், அவனை கூட ரிலீஸ் பண்ணல. இன்றைக்கும் 21 பேருக்கு மேல் உள்ள சிறையில் இருக்காங்கல்ல. சட்டத்தில் இடம் இருந்தும் நான் தான் பாதுகாவலன் என்று சொல்லும் இஸ்லாமியர்களுக்கு நாங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிற இந்த திமுக ஆட்சி இந்த 5 வருடம் இருந்துச்சுல்ல, ஏன் அவர்களை விடுதலை செய்யவில்லை? இந்த கேள்விக்கு மானமுள்ள, ரோஷமுள்ள, சொரணையுள்ள இஸ்லாமியர்கள் யாராவது எனக்கு பதில் சொல்லட்டும். ஒரு பொய்யன், புனை சுருட்டுக்காரன், இவர்களை நம்பியதுதான் இஸ்லாமிய சமூகத்துக்கு வீழ்ச்சி. அதன் வாயிலாக தமிழகத்துக்கு அவர் செய்த பாவம். என்ன காரணத்துக்காக சார் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்ப கருணாநிதி அவர்கள் சொன்னதா சொல்றாங்க? அவர் பேசும் அசம்பிளியில பதிவாயிருக்கு சார், ஒரு ரகசியம் கிடையாது. இன்னொரு நல்லா கேள்வி கேட்குறீங்க. சண்டை நடந்துச்சு கோயம்புத்தூர்ல, அவங்களுடைய சண்டை போட்டுக்குவான். 2 பேர் தானே சண்டை போடுவான். நீங்க ஜெயிலில் வச்சீங்கன்னா 2 தரப்புலாம் சண்டை போட்டிருக்கணும். வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமே இருந்தாங்கன்னா அப்ப அவங்க யாரு கூட சண்டை போட்டாங்க? அந்த யாரு கூட சண்டை போட்டாங்களோ அவங்கள யாராவது இப்ப உள்ள இருக்காங்களா சொல்லுங்க கொஞ்சம். இல்ல இந்த சாதாரண எளிமையான உண்மையை புரிந்து கொள்ளாதனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்த சீரழிவு. இன்னைக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகுறது என்ன அப்படின்னா, கார் எதுக்கு கொடுக்குறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி திமுகவினர்லாம் கார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரே சார். சொல்லிட்டாரா? அவங்கள சொல்ல வைக்கிறதாங்க வேலைய. அதாவது நானா ஒன்று சொல்றது வேற. இப்போ வந்து நீங்க வர்றீங்க, கார் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டிலலாம் நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லலாம். இது பலவிதமான யுக்தி இருக்கு. திமுக காரன் வாயிலிருந்து
கார் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆமான்னு சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு. அவங்க இப்ப வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, தெளிவாயிருச்சா? அதான் அவங்க. இல்ல சார், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இப்ப எம்எல்ஏ நிறைய பேர் கார் வச்சிருக்காங்க சார். இந்த இடத்துல நம்ம தனியா ஏன் கார் சார் கொடுக்கணும்? கார் தேவையில்லை சார். இது ஒரு விளையாட்டு சார். நீங்க எல்லாத்தையும் வார்த்தைகளை அப்படியே நினைக்காதீங்க. நான் முன்னாலே தான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு திமுக எத்தனை தடவை பேசியிருக்கு? ரத்தம் எங்க சிந்திருக்கா? பேசலாம் அப்படியே எடுத்துக்காதீங்க. அரசியலில் சில நேரடியாக சொல்வது வேறு, மறைமுகமாக உங்கள் வாயிலிருந்து வரவழைப்பது என்பது வேறு. இப்போ ஒரு லட்டு கொடுக்குறேன், இது இனிக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமா இனிக்கும் தானே சொல்லுவீங்க. உங்கள் வாயில் சொல்ல வைக்கிறதுக்கு இனிக்குமான்னு கேட்குறது. இனிக்கிற லட்டு தான் எனக்கு தெரியாதா? உங்கள் வாயில் சொல்ல வைக்கிறது. அது மாதிரி அரசியலில் சில நேரங்களில் அவங்க வாயிலிருந்து சில சொல்ல வைக்கிறதுக்கு பண்ணுற விளையாட்டு. நான் நினச்சேன் விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சேன். அந்த ஆளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு இப்போ தான் புரியுது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நேற்றுக்கு நடக்கும்போது வந்து ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையை சொல்றாரு, அதாவது அடிக்கிறதுக்கெல்லாம் இறங்கி ஓடி வராங்க அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி வரலாறு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சார் முன்னாடி? ஐயா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? திமுக ஆட்சி காலத்துல மதியழகன் ஒருத்தர் சபாநாயகரா இருந்தார்ல, அவரும் திமுக சபாநாயகர் தான். அவருக்கும் கருணாநிதிக்கு ஆள் என்னன்னு அசம்பிளிக்குள்ள அடிச்சு ஆளை தூக்கி போட்டு அதுல இன்னொருத்தர் உட்காந்தாலாம் தெரியாதா? சின்ன சேர சிவராம. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னால இருக்குமே என்னமோ, நல்லா கேட்டு தெரிஞ்சுங்க. அது அவங்களுக்கு விளையாட்டு கூட சார். அதனால தான் அவங்க லைவ் வேணாங்கிறாங்க. நேரலை காட்டினா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் தெரிஞ்சு போறணும் மக்களுக்கு. இந்த உத்தமபுத்திரனுங்க சபாநாயகர் தான் சபைக்குள்ள உயர்ந்தவர், முதலமைச்சரை விட. அவரையே அடிச்சு தூக்கி போட்டு இவங்க உட்கார்ந்தவங்க. அது அவங்க கட்சிக்காரரையே. அவ்வளவு பெரிய உத்தமர்கள் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த சட்டசபையில வந்து நீங்க மாண்பை மீறுறீங்க அப்படின்ற மாதிரி ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சொல்றாரு. எடுத்துக்காட்டுக்கு சார், இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சங்கி அமைச்சர் மன்னிக்கணும் அப்படின்றாரு சார். இவருமே வந்து 3 மணி நேரம் கக்கூஸ்ல உட்கார்ந்த முன்னாள் அப்படின்றாரு. எதனால இந்த மாதிரிலாம் வார்த்தை போர்கள்? இந்த மாதிரி இனிமேலாக ஒழுங்கா பேசுன்னு அர்த்தம். நீங்க இஷ்யூவை பத்தி நீங்க எதிர்கட்சி பேசினா அவங்களும் இஷ்யூவை பத்தி பதில் சொல்லுவாங்க. நீங்க அவர்களை கிண்டல் பண்ணும்போது அவங்களும் கிண்டல் பண்ணுவாங்களா இல்லையா? நான் என்ன ஆயுதத்தை பயன்படுத்துறேனோ அதுதானே நீங்களும் பயன்படுத்துவீங்க. நாங்க வாங்க தம்பி அப்படின்னா வர்றேன் அண்ணேன்பீங்க. இங்க வா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? முடியலன்னா என்ன அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? இது எல்லா மனிதருக்குள்ள இயல்பு. நீ நடந்துக்கிற முறை சரியில்லை. எதிர்கட்சிக்கு வந்தாலும் உன தாங்க முடியல, தோத்து போனங்கிறத அந்த ஆத்திரம் வெறுப்பு அதுல கண்டபடி வார்த்தையை பேசணும்னு நினைக்கிற, அதுக்கு இந்த பதில் தான் சரியா வரும். சார் அடுத்தது இப்போ திடீர்னு வந்து பரந்தூர் விமானத்துல விஷயத்தை வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அறிவிச்சாரு சார். இதனால அது அறிவிச்சது ஓகே சார். பட் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து வேற ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி வந்து தொழில்துறை அமைச்சர் சொல்றாங்களே, இதுல என்ன இஷ்யூ வரப்போகுது? ஒண்ணு புரிஞ்சுங்க சார். தாவேகாவா திமுக எவனா வேணாலும் இருக்கட்டும் சார், தமிழ்நாட்டு மக்களை பத்தி மடையன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தமிழ் இலக்கியத்தை எடுத்து படிச்சு பாருங்க. சோற்றால் மடையடைத்த சோழ நாடுன்னு இருக்கும். தஞ்சை மாவட்டத்தில் 360 ஜனம் தண்ணி வரும், மடை அடைக்கிறது கூட சோத்திலே அடைப்பாங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வளமாக இருந்தது. யானை கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் அப்படின்லாம் உண்டு. இன்னைக்கு அந்த தஞ்சாவூர்ல என்ன ஒரு போகம் சாகுபடிக்கு தண்ணி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க விவசாயம் நடக்குன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஃபில்டர் பாயிண்ட் போட்டு மோட்டர் பம்ப் செட் நடந்துட்டு இருக்கு. நானே நினைக்கும் போதே எனக்கு வயிறு எரியுது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க ஊர்ல எங்க கட்டளை மேட்டு வாய்க்கால்னு பேர், 365 நாளும் தண்ணி வரும். இப்போ ஒரு போக சாகுபடி தண்ணி இல்லை. எங்க கிராமத்துல பூரா உரக்கிணறுன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு 4 அடி 5 அடி மட்டும் தோண்டி வச்சிருப்பாங்க. பொம்பளைங்களே வாளியை அப்படியே போட்டு தண்ணி எடுப்பாங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல 200 அடி ஃபில்டர் பாயிண்ட் போட்டாதான் தண்ணி வருது. இதுதான் இந்த நிலைமை. ஏற்கனவே சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிற போது விவசாயம் என்பதுதான் எல்லாத்தையும் விட தலையாயது. தமிழ்நாட்டில் அபூர்வமா ஒரு சில இடத்துல தான் வாய்க்கால் பாசனம் இல்லைனாலும் வேறு வடையில 3 போக சாகுபடி இருக்கிற இடம் இருக்கு. அப்படி அபூர்வமாக இருக்கக்கூடிய சில இடங்கள் தான் அந்த பரந்தூர். ஏற்கனவே நொந்து போயிருக்கிற தமிழகத்துல விவசாயம் பட்டு போயிருக்கிற நேரத்தில் இருக்கிற அதை உருவாக்குறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு பதில் அதில் போய் என்ன பிளேன்ல நீ போகல போகாம செத்து தொலை, விவசாயத்தை ஏண்டா பாழடிக்கிறீங்க? அப்படித்தான் விவரம் தெரிஞ்ச சொரணை இருக்கிற மனுஷன் எந்த கட்சியா இருந்தாலும் கேட்பான். எனக்கு அது இருக்கு, அதனால கேட்கிறேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு 3 சிலிண்டரா குறைச்சிட்டாரே சார். அதுவும் தகுதி உள்ளவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அவரு தகுதி இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு வேணுமா சிலிண்டர்? இல்ல சொல்லும் போது வந்து எல்லாத்துக்குமே ஏங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்பேன்னு சொல்லி 60 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? தேங்காய் மாடு ரப்பர் செய்வோம், கடல் பாசிகள் அல்வா செய்வோம். இங்க என்ன இல்ல, தட்டினால் தங்கம் வெட்டினால் வெள்ளி இடித்தால் இரும்பு சொன்னாங்களா இல்லையா? அதை பத்தி எவனா கேட்டீங்களா நீங்க பத்திரிகாரங்க? இதை மட்டும் ஏங்க 3 மாசத்துக்குள்ள இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க? ஒன்றும் புரியலையே.
சார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வராரு, குறிப்பிட்ட நேரங்கள் மட்டும் பேசுறாரு. ஆனா யாரு திமுக சைடுல இருந்து கேள்வி எழுப்பினாலும் ஆதவர்ஜுனாவே எந்திரிச்சு பதில் சொல்றாரே சார். சண்டை போறதா இருந்தாலும் சரி, மத்த விஷயங்களா சரி, மத்த துறை அமைச்சர் பேசுற விஷயங்களை கூட இவர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு So, முன்னால இதெல்லாம் சரிங்க, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, அதுல எல்லாம் யார் யார் பதில் சொன்னாங்கன்னு அப்படி ஒரு கணக்கு சொல்லுங்களேன். யாராவது ஒருவர் 2 பேர் தாங்க எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. இந்த அவை முன்னவர் என்று தமிழ்நாட்டு வரலாற்றை செதுக்கி செதுக்கி உருவாக்கியவர் தலைவர் காமராஜ். அவர் அசெம்பிளியில் தான் பேசினாரா? அபூர்வமா தேவைப்பட்டால் மட்டும் பேசுவார். அவை முன்னவர்னு சீசுப்ரமணியம் தான் வந்து பேசிட்டு இருப்பார். அவையில் என்ன பேசுகிறோம் என்பது அல்ல, என்ன செய்கிறோம் தான். அதுக்கு என்னன்னு கேட்டா, அவை என்பது மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களுடைய நலனுக்காக விவாதிக்கிற இடம். அதிலிருந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவதுதான் ஆட்சியாளருடைய கடமை. அதை அவங்க கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தான் பார்க்கணும். யார் பதில் சொல்றாங்கல்ல, சொல்ற பதில் சரியா இருந்தா பாராட்டணும், தப்பா இருந்தா நீங்க விமர்சனம் பண்ணணும். ஓகே சார். அதே மாதிரி சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர் எந்த அளவுக்கு செயல்படுறாருன்னு பாக்குறீங்க? ஒரு நடுநிலையே செயல்படுறாரா? இல்லை, அவர் எனக்கு தர்ம சங்கடமான கேள்வி கொடுக்குறீங்க. அவருடைய சொந்த ஊர் எங்கள் திருச்சி பக்கத்தில் லால்குடி பக்கத்தில் அவர் பிறந்த ஊர். எனக்கு அவர் நீண்ட காலம் தெரியும். அவரை போடுவதற்கு முன்பாகவே இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள சபாநாயகருக்கு இவருக்கு தான் பொருத்தம்னு என் நண்பர்கிட்டே சொன்னேன், ஒரு சீனியர் மேன்னு. ஆனால் அவர் வந்ததுக்கு பின்னால செயல்படுறார் என்பதில்லை, அந்த சபாநாயகர் நாற்காலி என்பது உன்னதமான ஒரு இடம் என்பதை அவர் மனதில் கொள்ளணும். முதல் நாள் உட்கார்ந்தோடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் வெளிப்படையாக சொல்றேன், எனக்கு ஒன்று ரகசியம் இல்லை. தவறு யார் செஞ்சாலும் தவறு சொல்லுவேன். முதல் நாள் சபாநாயகர் நாற்காலியில் உட்கார்ந்தோடனே சினிமா பாட்டு பாடினார், நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இவரே இப்படியா, மற்றவர்கள் எப்படியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை மற்றதெல்லாம் இல்லாமல் அப்படி இப்படி கொஞ்சம் மாறி. ஓகே சார். அதனால தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது சட்டசபையில் சூப்பர் சிங்கரான்னு கேள்வி எழுப்புறாரா என்ன சார்? இவங்க பாப்பா பரவாயில்ல, சூப்பர் சிங்கருங்க. அவங்க தான் சூப்பர் அசிங்கர், உலகத்துக்கே தெரியுது. சரியா? அசிங்கரை விட சிங்கரே மேல். ஏன் சார் அந்த காலத்தில் அவங்களும் அந்த பாடியிருக்காங்க? பாடினாங்கிறது வேற சார். இவங்க பண்ண கூத்துறதாங்க தமிழ்நாடு நாரி போய் கிடக்கு. இதெல்லாம் இவங்க பேசுறதுக்கு என்ன யோகியம் இருக்கு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம்னு சொன்னாங்களா போன தடவை? அதை கேட்டிங்களா நீங்கள்? அதை கொடுக்க சொல்லி கேளுங்க, அப்புறம் பேசுவோம். ஒரு 2 ஏக்கர் நிலம் உங்களுக்கும் கிடைக்குங்க, சுயநலம் உங்களுக்கு இருக்கணும். நிலம் பத்தாதுல்ல சார், தமிழ்நாட்டில் இருக்கிற நிலம் எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் இன்னைக்கு கேட்குறீங்க, அன்னைக்கு அவங்க சொல்லும்போது இதெல்லாம் சொன்னீங்களா? அவங்க சொன்னா மட்டும் கேள்வி கேட்க மாட்டீங்க, மற்றவற்றை மட்டும் கேட்பீங்களா? இது என்ன பாரபட்சம்? ஓகே சார். அதே மாதிரி இப்போ சண்டை சச்சரவு நடந்துகிட்டு இருக்கும்போது G² மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்றதாகட்டும், அந்த பக்கம் லாட்ரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்றதாகட்டும், இதெல்லாம் எதுக்கு சார் வார்த்தை பூரா மாறுது? சரி, லாட்ரியை பத்தி திமுகவுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? லாட்ரியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தே திமுக ஆட்சி தானே, அண்ணாதுரை இருக்கும்போதே. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னங்க லாட்ரி சீட்டு கொண்டு வரீங்கன்னு கேட்டாங்க பத்திரிகாட்ட. அவர் சொன்னார், லாட்ரி சீட்டு நல்லதுதான், பரிசு விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்குன்னாரு. அதை பத்தி ஏன் பேசுறீங்க? நாங்க வேணா பேசலாம், தப்புன்னு. நீங்க பேசக்கூடாது. ஓகே சார், கரெக்ட் தான் சார். என்ன ஜெயலலிதா அவர்கள் தானே சார் அந்த லாட்ரி முழுசா இது பண்ணாங்க? அது வேற சார். கொண்டு வந்தா அவங்க மூலவர் அண்ணாதுரை தானே கொண்டு வந்தாரு. உங்களுக்கு வயசு பத்தல, அதனால நான் சொல்றது யோசிக்கிறீங்க. நான் சொல்றதுதான் உண்மை, தெரிஞ்சுங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ தாவேக்காவோட 100 நாட்கள் முடிஞ்சு சார், அவங்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் செயல்பாடு நீங்க ஒண்ணு பார்க்கணுங்க. விஜய் செயல்பாடு என்பதில்லை, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அறிவாளியா, முட்டாளா, திறமைசாலியா, திறமை இல்லையா என்பதல்ல. ஒரு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன் முட்டாளா இருந்தா கூட நல்லது. எவ்வளவு பெரிய அறிவாளி மேதையா இருந்தாலும் அவன் கிரிமினலா இருந்தா அவன் தேவையில்லை. இவரிடம் திறமை இருக்கிறதா இல்லையா என்பது கூட 2வது பட்சம். தவறு செய்யக்கூடாது, தவறு செய்யவும் விடக்கூடாது, வெளிப்படையா சொல்றாங்கல்ல, அந்த சொல்ற துணிவு தெம்பு திமுக யாருக்கா இருக்கா? அதனால இவர்களை இந்த சூழலில் இவர்களை பாராட்டுவதுதான் சரியான வழி. அரசு நிர்வாகத்தில் கிராமத்திலிருந்து ஒருத்தன் போனாலும் அவமானப்பட்டா இதுக்கு முன்னால, இப்ப எல்லா இடத்துலையும் மரியாதையாக கவனிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரண ஒரு அதாவது கிளரிக்கல் எரர்ல ஒரு பட்டால ஒரு பிரச்சனைனாலும் அப்போ போனா 100 தடவை அடைய விடுவான். 50,000 கொடுக்குறியா, 1 லட்சம் கொடுக்குறியான்னு கேட்பானுங்க. இன்றைக்கு நீங்க ஒரு எழுதி கொடுத்தா 1 வாரத்தில் பட்டா உங்க வீட்டுக்கு வருது. நான் ஆதாரம் வேணா தர்றேன். இந்த மாற்றங்கள் இதுதான் நமக்கு தேவை. அதாவது பாமர மக்களுக்கு 2 தாங்க மிக முக்கியம். முதலில் பாதுகாப்பு. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்குங்கிற ஒரு அச்சம் இருந்தால் தப்பே நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். எந்த ஆட்சியும் தான் தப்பு நடக்கும். அரசாங்கம் நடவடிக்கை இருக்கிற அச்சம் இருக்கிற போது பயந்து செய்வான். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இருப்பான், தெருவில் போறவரெல்லாம் கைப்பிடிச்சிருப்பான். கடந்த காலத்தில் நடந்துச்சு இல்லை, இப்ப நடக்கிற இது ஒன்று. 2வது உணவு, இதுதான் அடுத்து. அதுக்கப்புறம் மரியாதை. இது இந்த உணவுக்கு முடிந்த அளவுக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
மரியாதை கிராமப்புறத்திலிருந்து யார் போனாலும் இப்போ ஒரு காலத்தில் பியூன் கூட மதிக்க மாட்டான், இப்போ கலெக்டர் இருந்தாலும் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது. ஒரு மரியாதையை உருவாக்குவது ரொம்ப முக்கியம். அந்த மரியாதை இவர்களுக்கு தெரிகிறது. பட் அப்படி பார்த்தாலுமே சார், இப்போ தூய்மை பணியாளர்கள் இன்னுமே சென்னையில போராடிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு கூட ரிப்பன் பில்டிங்ல வந்து சார், அதுக்கு பின்னால யார் இருக்கான்னு தேடி பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு அப்ப தெரியும். என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன சார், இப்ப தூய்மை பணியாளர் பத்தி திமுக பேசுதுல்ல, அவங்க ஆட்சியில் தானே போராடினாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அடிதடி மட்டுமல்ல, ராத்திரி 10 மணிக்கு மேல அடிச்சு அந்த பொங்கலை அடிச்சு கதற தூக்கிட்டு போகும்போது கூலி சினிமா பார்த்தாங்களா முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் எல்லாரும் சேர்ந்து? வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அந்த சினிமாவை பத்தி சொன்னாங்களே விட இங்க பிடிச்சவங்களுக்கு சொன்னாங்களா? அதை விட இது மோசம் இல்லை. இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுக்கணுங்கிறதுக்காக பின்னால தூண்டி விடுறாங்க. சில பேர் அதுக்கு உடன்படுறாங்க. வேறு வழி இல்லை. அதை இதை செய்வதற்கு என்ன செய்ய முடியும்? கரெக்டா ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க சார். தூய்மை பணியாளர் போராட்டம், கூலிப்படம் கரெக்டா ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க. அதுதான் பிரச்சனையா அவங்களுக்கு. ஞாபகம் இல்லைன்னா தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க சார். அதே மாதிரி இப்போ வந்து ஆர் ராசா அவர்களாகட்டும், ஸ்டாலின் அவர்களாகட்டும், கல்யாண மேடையில் போயிட்டு இந்த மாதிரி வந்து முக்கியமாக ஆர் ராசா அவர்கள் வந்து தருதலை அமைச்சர்கள்லாம் வந்து இந்த அறிவாலயத்துக்கு வெள்ளை அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேசுறாரு. அதாவது கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசுறான்னு நினைக்கிறேன். அவன் முகத்தை பார்த்தே தருதலை மந்திரியா இருந்திருக்கன்னு சொல்லியிருப்பான் போல் இருக்கு. அவன் பேசுறது இன்னொன்று, தேசிய கொடி இவங்கெல்லாம் வந்துருச்சுன்னு. இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னு சொல்லி தீர்மானம் போட்ட கம்பெனி தானே திமுக. அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? பிரிட்டிஷ் ஆணி வர்ற போது வளையறுப்பு மரியாதை கொடுத்தீங்களா இல்லையா? இதே தமிழ்நாட்டில் நீங்க எல்லாம் போய் சுதந்திரத்தை பத்தி பேசுறதும் மக்களுடைய உரிமையை பத்தி பேசுறதும் வேடிக்கையிலும் வேடிக்கை. ஆனா இந்த மாதிரி தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இவர் யாரு? வேற என்ன குபேரபுரிக்கு சொந்தக்காரரா? வாய்க்கு வாய் மேடையில் பேசுறான்ல, என் பெண் லண்டன்ல படிக்குது, அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. சேகர்பாபு பையனும் லண்டன்ல படிக்கிறானோ. ஒரு 4-5 பேரை சொல்லி லண்டன்ல படிக்கிறாங்க. ஏண்டா மூதேவிங்களா? டீ குடிக்க வக்கு இல்லாம இருந்தவங்களாம் உன் பிள்ளைகளை லண்டன்ல படிக்க வைக்கிறது உத்தம புத்திரங்களா? நீங்க மரியாதையா இருந்துக்கிட்டா மரியாதை, இல்லைன்னா எல்லாத்தையும் வெளியில சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் நீங்க வேற இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். சார், அதே மாதிரி இப்போ திமுக திடீர்னு ஒரு பல தீர்மானங்கள் போட்டிருக்காங்களே சார். அதாவது வயது வரம்புன்னு ஒன்று வச்சுக்கிட்டு 70 வயசுக்கு மேலே இது இருக்கக்கூடாது, 45 வயசுக்கு மேலே இவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எதனால சார் திடீர்னு இந்த வயது வரம்பு? அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு கொண்டாங்க, ஸ்டாலின் வெளியே அனுப்பிச்சிருந்தது. நீங்க தானே சொன்னீங்க 50 வயசு மேல இருக்கக்கூடாது, 70, 50 அந்த மாதிரி. ஆமா, அவர் 75 வயசு மேல தாண்டிட்டார்ல, அவரை வெளியே அனுப்புறதுக்குன்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம சார். அதாங்க, அவருக்கு பாவம் வயசாயிடுச்சு இல்லைங்க. என்ன மாதிரி இளைஞனா இருந்தா புரியும், அவருக்கு வயசாயிடுச்சு. அதனால என்ன புரியல. இனிமே தான் அவருக்கு தெரிஞ்ச என்ன பண்ண முடியும். இனிமே வயசானதுனால முடியாது. ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ வந்து கம்யூனிஸ்ட் அவர்கள் வந்து திடீர்னு வெளியே வந்து தாவேக்காக எதிராகவே போர்க்கொடி தூக்குறாங்களே சார். அதாவது இது வந்து சார், நான் என்ன சொல்றேன், ஒரு ஆட்சியில் இருப்பதை ஒரே கட்சியா கூட இருக்கட்டுங்க. காங்கிரஸ் கட்சி என்பது மற்ற கட்சிக்கு இருக்கிற வித்தியாசம் முதல்ல சொல்லிடுறேன். தலைவர் ஒன்று சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக மூலம் போன்று நினைக்கிறீங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையாக சொல்லலாம். உன்னதமான தலைவராக இருந்த காந்தியே அவர் வருகிற போது அன்றைக்கு காமராஜ் சாதாரண தொண்டர் தான். நீங்க பேசுறது, அதாவது தேர் இஸ் எ கிளிக் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாரு. இவர் எழுதுறாங்க, நீங்க என்னுடைய வழிகாட்டி தான், என்னுடைய தலைவர் தான், ஆனாலும் நீங்கள் சொன்னது தப்பு. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு அரிஜன் பத்திரிகையில் எழுதினார் காந்தி. அங்கே வரும்போது அங்கே சொன்னவங்களை வச்சு நான் சொல்லிட்டேன், இப்போ தான் விசாரிக்கிற போது நான் சொன்னது தப்புன்னு தெரியுது. காமராஜ்னு ஒரு தொண்டர் கடிதம் எழுதினார், அதை நான் மதிக்கிறேன், இனி இந்த மாதிரி வராமல் நான் பார்த்துக்குவேன், இதற்காக வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் காங்கிரஸ். அதுபோல் ஒரு கட்சிக்குள்ளேயே இப்படி இருக்கிற போது, ஒரு கட்சி ஆட்சியில் இருப்பதால் அதே கட்சியில் இருக்க மந்திரியாக இருந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் அதை ஆதரிக்கிற அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஏதாவது ஒரு நெருள் இருந்தால் வெளிப்படையாக சொல்லுவதுதான் நல்லது. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உள்ள குடிபறிக்கிறத விட வெளிப்படையாக பேசுறது நல்லது தான். இந்த பிரச்சனை உடன்பாடு இல்லை, இதை அரசாங்கம் பரிசீலிக்கணும் சொன்னால் தப்பு இல்லை. அதற்கப்புறம் உட்காந்து பேசி அதை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால கம்யூனிஸ்ட்காரங்க இதை கேட்கறதே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். கம்யூனிஸ்டர்ல யாருமே அடிமைகள் இல்லை. கருத்து சொல்ல உரிமை உண்டு. அதை பொறுப்போடு அவர்கள் சொல்வதும், அதை பொறுப்போடு ஆளுங்கட்சி கேட்டுக்கொள்வதும், அதற்கு பின்னாலே ஒரு நல்ல முடிவுக்கு வருவதும் தான் நல்லது. அது நாட்டுக்கு நல்லது அப்படின்னு யோசிப்போமே. ஓகே சார். சார், அதே மாதிரி உங்க உற்ற நண்பர், அதாவது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் விஸ்வநாத் அவர்கள், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சட்டசபையில? நீங்க அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியணும். நீங்க பேசுறீங்க பகுத்தறிவு, சீர்திருத்தம், சம உரிமை எல்லாம். வேட்டி கூட கட்ட தெரியாத ஒருத்தருடைய பிள்ளையாக பிறந்தவர், பட்டியலினத்தை சேர்ந்தவர். அதை கேட்டால் உங்களுக்கே இன்றைக்கு கண்ணில் கண்ணீர் வரும். 5ஆம் கிளாஸ் வரலாம் இவர் படிக்கிறார். படித்ததுக்கு அப்புறம் ஹைஸ்கூலில் படிக்க வைக்கலான்னு இவர் கேட்குறாரு அப்பா கிட்ட. நல்ல சட்டையோ டவுசர் கூட கிடையாது. அந்த நேரத்தில் இவங்க அப்பாவுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஸ்கூலுக்கு கூட்டி போய் அங்கே இருக்கிற ஹெட்மாஸ்டர் காலில் நெடுஞ்சாங்கடையாக விழுகிறார்.
இதெல்லாம் இப்போ சொன்னால் அது வேடிக்கை இல்லை, நடந்ததை சொல்கிறேன். இன்னும் என்னங்கிறாரு, ஐயா என் புள்ள படிக்கணுங்கிறாயா, எனக்கு வேற ஒன்றும் தெரியாதியா, எப்படியாவது படிக்க வையா. இப்படி ஒரு சமூகத்தின் அடித்தளத்தில் அழுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து முதலாக படித்து ஒரு பெரிய படிப்புக்கு வந்தார். இன்னைக்கு அவருடைய மனைவி பல டாக்டரேட் வாங்கின பொண்ணு, அவர் பிள்ளைங்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கிற ஒருவர் பொது வாழ்க்கையில் தான் நேர்மையாக இருக்கணும்னு சொல்றதே பெரிய விஷயம். சில வார்த்தைகள் வேணா முன்பின்னா இருக்கலாம், நான் பெரிய அறிஞர்கள் யாதவர்கள் சொல்லலாம், தப்பு தப்பா பேசலாம். இவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து மேலே வந்திருக்கிறார். அவருடைய நல்ல குணங்களை பாராட்டுவோம். அதில் எங்கேயாவது ஒன்று இஃப்பு பட்டு இஸ்ஸு வாசு அதில் குறை எடுத்து கண்டுபிடிச்சு பேசுவதற்கு அது அநாகரிகம் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு குடும்பத்திலிருந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறார். அவரை பார்த்து மற்றவர்களும் தன்னம்பிக்கையோடு உயர முயற்சிக்கணும். அவருக்கு ஒரு உதாரண புருஷனாக இருக்கிறார். சட்டமன்றத்தில் பேசுகிற போதும் யாரை கண்டு அவர் அஞ்சுவதில்லை. அவர் சொல்வது தப்பாக கூட இருக்கட்டும், யாருக்கும் வளைஞ்சு போகலை. அதை நான் பாராட்டுறேன். ஓகே சார், ஏன் இதை கேட்டேன்னா சார், நேற்றுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் ஏற்படுது சார். திமுகனால காங்கிரஸ் ஜெயிச்சதா, காங்கிரஸ்னால திமுக ஜெயிச்சதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது சார். யார் மூலியமா யார் ஜெயிச்சா? திமுகவில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா ஸ்டாலின் ஏன் ஜெயிக்கல, துரைமுருகன் ஏன் ஜெயிக்கல? அதனால அது இல்லை. திமுக எந்த 23 கட்சி கூட்டணிங்க எங்க அது கூட தெரியல அவங்களுக்கு. 23 கட்சி கூட்டணி ஜெயித்த திமுக இந்த கொழுப்பு எதுக்கு? யாரு துணையும் இல்லாம தனியார் ஜெயிச்சவன் தாவேக்கா, அவன் வேணா சொல்லட்டும், அதுல கொஞ்சம் நியாயம் இருக்கு. இவங்க இப்ப இல்ல, எந்த காலத்திலும் திமுகன்னு ஒரு கட்சி தனியா போட்டிட்டதே கிடையாது. அவங்களுடைய வரலாறும் நேர்மையான வரலாறு இல்லை, பேச்சுக்கும் எழுத்துக்கு சம்பந்தம் இல்லை. நான் அடுத்து ஒன்று சொல்றேன். ஆரம்ப காலத்தில் திமுக ஆன்மீகவாதிகளை பற்றி பேசுனது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கருணாநிதி அப்ப பேசுனது அப்படியே சொல்றேன், நீங்க ரசிக்கிறதுக்கு இல்லை, இதன் வாயில மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்கு பல பேர் தெரியாது. குப்பனுடைய மகளுக்கு மூக்கிலே ஈர்க்குச்சி, மதுரை மீனாட்சிக்கு ₹1,00,000 பெருமானம் மூக்குத்தி, குப்பனுடைய மகளுக்கு குடிக்க பால் இல்லை, கொட்டுகிறார்கள் குடகுடமாக தரையிலே, பாலாய் போன தமிழனமே திருந்த மாட்டாயா. சாமிக்கு மூக்குத்தி போட்டுருதான், அதுக்கு பாலாபிஷேகம் பண்றாங்களாம். அதை பத்தி இப்படி குதிச்சவர் அவர் சமாதிக்கு இப்போ அரசாங்கம் நீங்களும் நான் கட்டுற வரி பணத்திலிருந்து மாசம் 25,000 30,000 செலவு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தான் சமாதி வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த பகுத்தறிவு குஞ்சுகளை வேணாம்ல சொல்லணும், இல்லைன்னா எங்க அப்பா சமாதியை நாங்களே பார்த்துக்கிட்டோம், அப்ப எங்க ட்ரஸ்ட்ல இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லணும். ஏன் வரி பணத்தில் ஏன் சார் கொடுக்கணும்? இந்த யோக்கியங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இவங்க முடிஞ்சிட்டு இதெல்லாம் தெரிஞ்சாதான் தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த தேர்தலில் சுத்தமா தொடச்சிடணும். அடுத்து பேனா செலவர வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதாங்க பேனா, அதுக்கு 18 கோடி ரூபாய் சொல்ல போனா தப்பே இல்லையா? நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. கார் கொடுத்தா தப்புன்றீங்கல்ல, 18 கோடி ரூபாய்க்கு கடலுக்குள்ள பேனா வைக்கிறது பண்ணாங்களே, அது மாதிரி இது முட்டாள்தனம் இல்லையே? இதுலையாவது யாரா மக்கள் பயணமான் பண்ணுவானுங்க. அதனால அவர்கள் பேச்சுக்கும் செயலுக்கும் நடவடிக்கைக்கும் எந்த சம்மந்தம் இருக்கு? கேட்கிற போது ஒரு விதமான ஒரு கவர்ச்சி இருக்கும், அந்த மாதிரி பேசுவாங்க. பழநடி பாடலோடு மாதிரி பேசுவாங்க. செயல்பாடுகளில் எல்லாமே தப்பா இருக்கும், சுயநலம் மட்டுமே மேலோங்கி இருக்கும். நீங்க ஒவ்வொரு கட்டத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால இனிமேலும் ஒரே ஒரு யாரு வேணாலும் ஆட்சிக்கு வாடா, இந்த திமுக வேணாம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்தால் தமிழன் உருப்படுவான், தமிழ்நாடு வசப்படும். ஓகே சார். சார், விஜய் அவர்கள் எதனால சார் இந்த கருணாநிதி அவர்கள்னு சொல்லிட்டு மன்னிக்கணும், கலைஞர்னு சொல்ல மறந்துட்டேன், பட் அவர் சொன்னா கூட பரவாயில்ல சார், வேற யாரோ ஒருத்தர் கருணாநிதினு சொன்னதுக்காக மன்னிக்கணும் கலைஞர் விட்டுட்டார், எதனால சார் அந்த ஒரு விஷயம்? இந்த விஷயத்தில் நான் விஜய் மீது எனக்கு வருத்தம் உண்டு. அவர் என்ன நிலை எடுத்திருக்கணும்? அந்த இடத்துல நான் இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பேன்? டேய், கருணாநிதிங்கிறது பேரா கெட்ட வார்த்தையாடான்னு கேட்டிருப்பேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எதிர்கட்சி தலைவர் பேசும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, அப்ப அவர் கருணாநிதி நாடா சொன்னாரு. அவங்க அப்பே முதல் மந்திரியா இருக்கும் போது பதவி பிரமாணம் எடுக்கிற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படிதான் எடுத்தாரு. அப்ப அவங்க சொல்லும் போது கெட்ட வார்த்தை ஏன்டா சொன்னாங்க? உன் கோபத்தை அங்கே காட்டுறா. பேரை அப்பா அம்மா வைக்கிறது கூப்பிடுதாண்டா, பேரை சொல்றதே அசிங்கம்னா அந்த பேரே அவ்வளவு கெட்ட வார்த்தைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் எடுத்திருக்கணும். அவர் அது வேண்டாம், மோதல் வேண்டாம், மென்மையா போகட்டுமே, தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு மோதல் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அவருடைய உணர்வை மதிக்கிறேனே ஒழிய அவர் சொன்ன கருத்து அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பேர் வைக்கிறது கூப்பிடதானே, பேரை சொல்றதே தப்புனா சொல்றவே வேற ஏதோ வித்தியாசமான ஆள் அர்த்தம். ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி சார். இந்த பை எலெக்ஷன் வரட்டும், வந்தது அது கொலவெறியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்றாரு சார், எதனால சார்? கொலவெறி எவ்வளோ கடிச்சு பக்கத்துக்கு போயிடாதீங்க, ஏதாவது கடிச்சு வச்சுட்டு போறாரு. ஏற்கனவே ஒரு 50 தேர்தல் நின்று ஜெயிச்சுட்டாரு.
இதுவரையிலும் பஞ்சாயத்து கூட தேர்தல் ஜெயிக்கிறது கூட வழி இல்லை. இப்போ போய் என்ன கொலையாகுது, வெறியாகுது. எதுக்கு உங்களுக்கு அது வருது புரியல. உங்களுக்கு வெளியே தெரியாது. அவங்க கட்சியை சேர்ந்தவங்க திருச்சியில் தான் ஒரு 4 நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு முழுக்க ஒரு 400-500 பேர் கூடினாங்க. இனிமேல் இந்த கூட இருந்து நம்ம மரியாதை போயிடும் அப்படின்னு சீக்கிரமாக வெளிப்படும் பாருங்க. ஓகே சார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது ஏன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்றதுக்கு ஜோசியம் பார்த்து தான் ஓப்பன் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது கரெக்டுங்க. நாங்களாம் ஜோசியம் பார்த்து தான் பண்ணுவோம், நீங்களும் அப்படியான்னு கேட்குறாருங்க. வேற என்ன? அவங்க பாட்டை மஞ்சள் துண்டு போட்டார் எதுக்கா கொஞ்சம் கேளுங்க. இங்கேருந்து அதாவது கோயில் கூடாது நாங்களாம் பகுத்தறிவாதிகள்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த ஆந்திராவிலேருந்து அந்த பெரிய சாமியார் வந்தார், வீட்டில் அவங்க தாத்தா குடும்பத்தோடு சேர்ந்தவர் எந்திரிச்சுன்னு அவரை உட்கார வச்செல்லாம் காலில் விழுந்து எந்திரிச்சாங்களே எதுக்காக? இன்னொன்று உங்களுக்கு இதோட யாருக்கு தெரியாத விஷயம் சொல்லட்டுமா? உங்களை போன்றவர்களுக்கே இந்த வயசு தெரியாது. பிரேமானந்த சாமியார்னு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சாமியார் இருந்தார், திருச்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் மீது வழக்கெல்லாம் போட்டு சிறையெல்லாம் இருந்து இறந்து போயிட்டார். இப்போ அவரிடம் எனக்கு தொடர்பு இருந்தது. ஏன்னா என்னால் நான் செய்த ஒரு காரியத்தினால அவருக்கு ஒரு பெரிய தொந்தரவு ஏற்பட்டுச்சு. ஏன்னா 91 நான் டெல்லியில் இருக்கேன். அதே சொல்லிடுறேன், மனம் விட்டு சொல்லிடுறேன், மனசில் உறுத்திட்டு இருக்கிற விஷயத்தை. திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுது. அப்போ நான் டெல்லிக்கு போய் தங்கியிருக்கிற போது பழைய மந்திரி சவுந்தரராஜன் என்னை பார்க்குறாரு. என்ன சார் என்னென்னமோ செய்கிறீங்க, ஆனால் நம்ம ஊர்லேயே எல்டிடிக்காக அந்த பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்குனே ஒரு கேம்ப் வச்சுருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டு வச்சுருக்கீங்கன்னாரு. யாருங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி சொன்னேன். நான் அது வரலும் இவரை பேர் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்னையா சொல்கிறீங்க? அப்படியா, நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ பெண்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு அப்படின்னாரு. நான் அதை என்ன பண்ணிட்டேன், அதை முழுக்க நம்பாமல் இன்னமும் இருக்கிறார். தினமலருடைய கோவிந்தசாமின்னு ஒரு பேரையும் சொல்லிடுறேன். அவர் தான் இப்போ இலங்கை பிரச்சனையை பற்றி நிறையா பத்திரிகை எழுதினவர். அவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன கோவிந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம் தலைவா, இங்கேருந்து 18 கிலோமீட்டர் தள்ளி, அங்கேருந்து கீழே இறங்கினாவே அந்த ஆளுக்கு தெரியுது, 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, ஒரு பெரிய காம்பஸ் இருக்குது, பல பிள்ளைங்கள்லாம் மிலிட்ரிக்காரங்க தான் வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னதால் நான் நம்பி என்ன பண்ணிட்டேன், வரும்போது அப்போ ஐபி டைரக்டர் ஒருத்தரை பார்க்குறேன், எனக்கு நட்பு இருந்துச்சு. என்ன சார் இந்த மாதிரி கேள்விப்படணும், நீங்கள் தான் கேள்விப்பட்டான்னு. அவர் ஒன்றும் இல்லை, ஈவினிங் தான் பார்த்தார். பார்த்துட்டு ஒரு சின்ன பேப்பர் வச்சுருந்தார், குறிச்சிக்கிட்டார். பாத்திமா நகர், திருச்சியிலேருந்து விராலிமலை போகிற வழியில் 18வது கிலோமீட்டர், அதுலேருந்து லெஃப்ட்டு அப்படின்னு சொன்னதை குறிச்சிக்கிட்டார். அவ்வளோதான். நான் அடுத்த நாள் காலையில் பிளேன் ஏறி சென்னைக்கு வர்றேன். வந்துட்டு எப்பவும் இல்லாமல் வைகை ட்ரெயினில் ஏறி இறங்குறேன். திருச்சியில் போய் இறங்கினா ஈவினிங் எடிஷன் போகிறான், வெளியில் போகிறான், சாமியாரின் ஆசிரமம் இன்ச்சு இன்ச்சா சோதனை அப்படின்னு. அதை வாங்கி படித்தா பெரிய சோதனை பண்ணாங்க, ஆனால் எதுவும் கிடைக்கலைங்கிற மாதிரி போடுறான். எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆகா, நம்ம சொன்னது தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் எதுவுமே இல்லைங்கிறாங்களே, ஒரு அப்பாவிக்கு நம்ம தொந்தரவு கொடுத்துட்டோமோன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 நாள் கழித்து எங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தர் இன்னமும் இருக்காங்க, அவர் பேர் சுந்தரன் பேர், ஒரு நர்சரி கார்டன் பெருசாக வச்சு நடத்திட்டு இருக்கிறார், இன்னமும் இருக்கிறார். அதெல்லாம் பேரையும் சொல்கிறேன். அவரும் நானும் திருச்சியிலேருந்து ஊருக்கு போயிட்டு இருக்கிறோம். அவர் எதேச்சா எனக்கு தெரியாமலே, இது மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன் ஆள், நிறைய அநாத பிள்ளைங்கள்லாம் படிக்க வச்சுருக்கிறாரு, அவருக்கு போய் பெரிய தொந்தரவு கொடுத்துட்டாங்க, ஒரு நாள் முழுக்க அவர் மன உளைச்சல், அப்படி எல்லாம் வந்து சோதனைங்கிற பேரில் அவளை பண்ணிட்டாங்க. உடனே நான் கேட்டேன், உண்மையிலே நல்ல மனுஷரான்னு கேட்டேன். நீ வேறு சந்தேகப்பட்டு நான் வர்றியா? எவ்வளவு அநாத பிள்ளைகளை வளர்க்குறா தெரியுமா, எல்லாரையும் படிக்க வைக்கிறா தெரியுமா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஷோ நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்னப்பா சொல்கிறேன்னு. இது மாதிரி அந்த இதுக்கு காரணமே நான் தான். அட பாவி நீ தான், நான் ஒரு நல்ல மனுஷனை பண்ணிட்டேன். எனக்கு அந்த மன உளைச்சல் இருந்துச்சு. இது அதுக்கு பின்னால் ஒரு 4 காலம் கழிச்சு அவர் பார்க்குற போது பேசியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்ல தோணுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை எனக்கு தெரியாது, என்ன அவருக்கும் தெரியாது, அவருக்கு உள்நோக்கம் ஒன்றும் இல்லையா, இது என்னுடைய கர்மா ஐயா, என்னுடைய வினை பயன்யா, அதனால் அவர் மூலமாக இது நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அவர் மேலே குற்றம் இல்லையா. அதை அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம். ஒரு மாதிரி ஆடி போயிட்டேனா, சே இவ்வளவு பண்ணதுக்கப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பின்னாலேயும் அந்த ஆள் தன்னுடைய விதிப்பயன் தான், அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரே, ரொம்ப வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. உடனே டக்குன்னு இந்த சாமியார்கிட்ட பேசணும். அவரு, ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை நான் பார்த்ததில் எனக்கு தெரியாது, ஆனால் சில விஷயம் கேள்விப்பட்டு நான் சொன்ன வேண்டியது, உங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு வந்துருக்கு. ஐயா நான் கார் அனுப்புகிறேன், ஐயா நீங்கள் வர்றீங்களான்னு, உங்களை நேரில் பார்க்கணுன்ற. ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நான் மோட்டர் சைக்கிளில் போனேன். போய் பார்க்கிற போதே அவர் எல்லாரையும் அனுப்பிச்சு, முன்னால் ஒரு பார்க் மாதிரி இருக்கும், ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துருக்கிறார். எழுந்து நின்று வணக்கம் ஐயாங்கிறாரு.
நான் எப்பவுமே வணக்கம் போடுறதே இப்போவாது போடுறேன், அப்போ அது கூட போட மாட்டேன். சிரித்தேன். வாங்கன்னு பக்கத்தில் உட்கார வச்சார். உட்காந்தேன். உட்காந்ததுக்கப்புறம் ஒரு ஜெர்மன் லேடி அங்கேருந்து கிராஸ் பண்ணி வான்னு கூப்பிட்டாரு. ஐயாவை சென்னை சேர்த்து ஃபோட்டோ எடுனார். எடுத்துட்டு இதுவரையிலும் என்னை பார்க்க வந்த அரசியல்வாதிகள்னா சாமின்னு சொல்லாத ஆளே முதல்ல நீங்கள் தான். வந்த உடனே காலை தொட்டு கும்பிடாத முதல் ஆள் நீங்கள் தான்னாரு. எனக்கு அது புரியல. அப்புறம் இந்த நட்பு வந்தோடனே ஒரு சில நாள் பேசும்போது ஒரு தடவை அவருடைய தனி அறைக்கு யாரையும் கூப்பிடுறதில்ல. என்ன ஒரு நாள் உள்ளே கூப்பிட்டு போய் அந்த படங்கள்லாம் எடுத்து காட்டுறாரு. இங்கே பேசுகிறாங்களே இவ்வளோ கித்தாப்பா, கருணாநிதியை தவிர குடும்பத்தில் இருக்க பெண்கள் எல்லாரும் ஒரு யாகம் வளர்க்குறாங்க, அவர் தான் யாகம் வளர்க்குறாரு, இவங்க சுற்றி உட்காந்து யாகத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ காட்டுறேன்னு நான் ஆடி போயிட்டேன். பெரிய பெரிய தலைவர்னு சொல்ல ரொம்ப பேர் காலில் விழுந்திருக்க படமெல்லாம் வச்சுருந்தார். அதை விட என்ன சுவாரஸ்யம்னா இதை பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அதுக்கு முன்னால், ஐயா என்னையா உங்களுக்கு நடராஜன் ரொம்ப வேண்டியவரான்னு. இல்லையே, என்ன விஷயம் சொல்கிறீங்க? என்னையா இல்லைங்கிறீங்க? இல்லை நண்பர் தான், நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லையன்னாரு. இதை போய் எதுக்கியா சொல்கிறது? அப்போ தான் சொல்கிறாரு, இப்போ அவங்க மனைவி இருக்கிறாங்க, அவங்க இங்கே வந்திருந்தாங்களாம். இவர் நானும் அவர் இந்த ஃபோட்டோவை காட்டிருக்காரு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, இவர் இங்கெல்லாம் வரமாட்டாரே, இவர் எப்படி வந்தாருன்னு கேட்டுட்டான். நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஒரு சின்ன சம்பவம் அதனால் வந்தார் பேசினாருன்னு. இதை கேட்ட உடனே அவர் என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் நெருக்கமாக நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்லேன்னு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ விவரங்களை உள்ளே கூட்டு போய் இதெல்லாம் காட்டுறாரு. எல்லா தலைவன்னு சொல்கிற அவ்வளோ பேரும் காலில் விழுந்து கிடக்குறாங்க. கருணாநிதி முதல் கொண்டாது. கருணாநிதியை தவிரன்னு நான் முதலே சொன்னேன். அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. எங்க புட்டபர்த்தி சாய்பாபா வீட்டுக்கு போகுது எல்லாரும் காலை தொட்டுக்க முடியாங்க? அவங்க வீட்டிலேயே கோபாலபுரத்தில் என்ன அவளை வேணாங்க. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஸ்டாலினுடைய மனைவி குழந்தைப்பர் கோயில் இருக்குல்ல, இதில் கொடைக்கானல்ல, அங்கே போய் ஒரு 50-100 ஐயர்களை வச்சு யாகம் பண்ணிச்சா இல்லையா? ஆக இவங்க பேச்சில் உண்மை இல்லை, செயலில் நாணயம் இல்லை. இதுதான் அவங்க திமுக. அந்த திமுகவே கருணாநிதி குடும்பம் தான். போதுமா சார்? அந்த மஞ்சள் துண்டு அப்படிங்கும்போது என்ன காரணத்துக்கு அந்த மஞ்சள் துண்டு போட்டானே? ஏதாவது ஜோசியர் சொன்னதாங்க. எதனால மஞ்சள் துண்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, இது உங்களுக்கு ராசி மஞ்சள். எந்த காலத்துல முன்னால எப்பங்க மஞ்சள் துண்டு போட்டாரு? நீள துண்டு போடுவாங்க தெருவை கூட்டுற மாதிரி. மஞ்சள் துண்டுக்கு ஏன் திடீர்னு வந்தாரு? நான் சொல்றது என்ன பொய்யனா? என்ன காரணம் சொல்லுங்க. ஜோசியர் சொன்னதுனால போட்டதுதானே மஞ்சள் துண்டு. ஜோசியக்காரனை வச்சுக்கிட்டு காலையில் எந்திரிக்கிறது படுக்கிறவர்கள் அவங்கள கேட்டுதான் காரியம் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் ஜோதிடம் என்பது பொய். நாங்கள்லாம் பகுத்தறிவாதிகள்மா. இவங்களுக்கும் பகுத்தறிவுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான திரைப்படம் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.